ராஜன் மாமா லண்டன் போயிட்டாரு. விஸ்வா பெங்களூர் போயிட்டு இருக்கான். வர்றதுக்கு 3 நாள் ஆகுமா. சந்தர்ப்பம் நமக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. அக்கா, ஐடியா செம்ம ஐடியா அக்கா. மேடம், மேடம் நான் இங்க இருக்கேன். வாங்க வாங்க. எதுக்கு இப்ப கத்துற? அதான் வர இல்ல. யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? மேடம் பயப்படாதீங்க மேடம். இங்க யாருமே இல்ல. நாம 2 பேர் மட்டும்தான். நான் நல்லா பாத்துட்டேன் மேடம். விஷயத்த சொல்லுங்க மேடம். எதுக்கு குட்டியான வண்டி எடுத்துட்டு வர சொன்னீங்க? இவ யாருன்னு தெரியுதா? நல்லாவே தெரியுது மேடம். அன்னைக்கு உங்க வீட்ல இவளை கொல்றதுக்கு தானே வந்தேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா. இன்னைக்கு மிஸ் ஆக கூடாது. இப்போ ஆபீஸ் போறதுக்கு அந்த ரோடு வழியா தான் துளசி வருவா. நீ இந்த குட்டி அணையில பின்னாடியே போ. ஒரே தூக்கு. ஸ்பாட்லயே அவ டெட் பாடி ஆகணும். ஓகே ஓகே மேடம். அன்னைக்கு விட்டத இன்னைக்கு முடிச்சிடுறேன். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு மிஸ் ஆயிடக்கூடாது. மிஸ்ஸே ஆகாது மேடம். வாழ்க்கையில ஒரு தடவை தான் தோக்கணும். இன்னைக்கு இவளுக்கு கடைசி நாள்னு எழுதி வச்சுக்கோங்க. சம்பவம் பக்கா ஆக்சிடென்ட்டா இருக்கணும். அப்படியே பண்ணிடுறேன் மேடம். இதுல என்னுடைய லிங்க் எங்கேயுமே தெரியக்கூடாது. செத்தாலும் நான் சொல்ல மாட்டேன் மேடம். ம். உனக்கு ஜிபேல அட்வான்ஸ் பண்ணிட்டேன். வேலையை முடிச்சிட்டு வந்து மீதியை வாங்கிக்கோ. மேடம் வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. நீ ரெடியா இரு. துளசி வர ஆட்டோ நம்பரை என் தங்கச்சி எனக்கு போன்ல சொல்லுவா. நான் உனக்கு சிக்னல் கொடுக்கறேன். ஓகே மேடம். ம். இந்நேரம் வந்திருக்கணுமே. இன்னும் என்ன பண்றா? வாடி வா. சொல்லு கனகா. அக்கா, நீ சொன்ன மாதிரியே அந்த துளசி ஆட்டோல ஏறி கிளம்பிட்டா. ஆட்டோ நம்பரை நோட் பண்ணியா? பண்ணிட்டேன்க்கா. சரி, நம்பரை சொல்லு. சரி கனகா, நீ போனை வச்சிரு. அக்கா, பிளான் சக்சஸ் ஆயிடும்ல? ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோ.
சரிக்கா, நான் போனை வச்சிடுறேன். அவ தொலைஞ்சா. ஏய் கோவிந்த், வா. சொல்லுங்க மேடம். துளசி வீட்ல இருந்து கிளம்பிட்டா. இப்பதான் கனகா ஃபோன் பண்ணா. இன்னைக்கு அவளோட கதையை முடிச்சிடணும், புரியுதா? ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் மேடம். நீ கிளம்பு. கோவிந்த், ஜோ வாயா. மேடம். வா. மேடம். சனியும் பிடிச்சவனே, உன்னை அலர்ட்டா இருக்க சொன்னேன்ல, நீ பாட்டுக்கு போனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உன்னை என்ன மேடம், ஆட்டோ வந்துருச்சா? வருது பார். அங்க பாரு. சொல்லுங்க மேடம். அந்த ஆட்டோ வருதுல்ல, ம், அதுலதான் துளசி வரா. சரி மேடம். ஓகே, நான் பாத்துக்கிறேன் மேடம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு மேடம். கரெக்டா பண்ணிடு. ம், சீக்கிரம் போ. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். கிளம்பி போ. நான் கரெக்டா தாமா ஓட்டுறேன். குட்டியான ஓட்டுறவன் தாமா சரியில்லை. என்னண்ணே எவனோ குடிச்சிட்டு குட்டியான ஓட்டுறாமா. அண்ணா நீங்க பார்த்து பொறுமையா போங்களேன். சரிம்மா.
ஓட்டுங்க. அவன் வேணும்னே இடிக்க வர்றாமா. நான் யாருன்னு பாக்குறேன், நீங்க பத்திரமா போங்க. சரிம்மா. குட்டி அணைய ஓட்டிட்டு வரவ குறி பார்த்து இடிக்க வர மாதிரியே இருக்குன்னு. சம்திங் ராங். என்ன கொலை பண்ணணுங்கிற பிளான்லயே வரான் போல. வரட்டும், அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. அண்ணா ஜாக்கிரதை. மா, அவன் ஏதோ ஒரு முடிவோட தாமா வர்றான். ஆமாண்ணே, நான் பாத்துக்கிறேன். அப்படியே ரைட் இண்டிகேட்டர் போட்டு போயிட்டே இருங்கண்ணே. நீங்க போக வேண்டிய ஆபீஸுக்கு லெஃப்ட்ல தானமா போகணும். ரைட்ல போனா ரொம்ப சுத்துமா. சொல்றத மட்டும் கேளுங்கண்ணா. ரைட் இண்டிகேட்டர் போடுங்க ப்ளீஸ். சரிம்மா. ரைட்ல போறியா? போ போ, அங்கதான் எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அண்ணா லெஃப்ட்ல போங்க, லெஃப்ட்ல போங்க, லெஃப்ட்ல போங்க. அண்ணா வண்டி மாட்டிக்கிச்சுண்ணே. ஏய் உன்ன ஏய் மாட்டினா அவ்வளவுதான். முதல்ல இங்கிருந்து எஸ் ஆயிடணும். ஓடாத ஓடாதடா. ராஸ்கல் தப்புஸ்டாமா. வாமா போலாம். என்னாச்சு கோவிந்த்? துளசி கதை முடிஞ்சுதா? மேடம், அவ மிஸ் ஆகி போயிட்டா மேடம். என்னது, மிஸ் ஆயிட்டாளா? நீ வேஸ்ட். ஏன் முன்னாடி நிக்காத, கிளம்பு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா முடிச்சிடறேன் மேடம். நீ வேலைக்கு ஆகல, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். கிளம்புன்னு சொல்றேன்ல. மேடம், இந்த ஒரு தடவை விட்டுருங்க மேடம். உன்னை கிளம்புன்னு சொல்லிட்டேன். நல்லா பல்கா பணம் வாங்கினல, அதே மாதிரி வேலையையும் கரெக்டா செஞ்சிருக்கணும். இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிற. இப்போ உன் வண்டி எங்க நிக்குது? உன் வண்டி நம்பர் அந்த துளசி பாத்துருப்பால. அது டூப்ளிகேட் நம்பர் மேடம், அதனால எந்த பிரச்சனையும் வராது. வந்தா நீ தான் மாட்டிப்ப. எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். என்ன பாக்குற? இனி உனக்கு ₹1 கூட தரமாட்டேன். வண்டி மாட்டிக்கிச்சு மேடம், ஏகப்பட்ட செலவாகும் மேடம். நஷ்டேடா கொஞ்சம் பணம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஒழுங்கா வேலை செய்யலனா இப்படிதான் ஆகும். நல்லா மாட்டிக்கிட்டு சாவு. மேடம்,
என்னக்கா அந்த துளசி தப்பிச்சுக்கிட்டே இருக்கா? விடு கனகா, இன்னைக்கு இல்லனா நாளைக்கு கூடிய சீக்கிரம் அவளுக்கு முடிவு கட்டிடுறேன். அதுக்குள்ள அந்த டாக்டர் வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டா? அவ்வளோ தூரம்லாம் நான் அவளை விட்டு வைக்க மாட்டேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். எவ்வளவு நேரமா கனகாவை ரெடி பண்ணுவ? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சுல ருத்ரா. ஆஹா, தோ இப்போ ரெடி ஆயிடுவா. சரி சரி, நானும் வரேன். அப்பதான் சீக்கிரம் ரெடியாவா. வேண்டாம் வேண்டாம், நாங்களே ரெடி ஆயிடுவோம். ஏன் வேணாங்கிற கனகா? நான் உனக்கு அலங்காரம் பண்ணக்கூடாதா? கூட பொறுக்கலனாலும் உன்னை நான் ஏன் தங்கச்சியா தான் நினைக்கிறேன். மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்க போற. இது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கனகா, உனக்கு நேரம் நல்லா இருக்கு. அதான் எல்லாம் கூடி வந்துருச்சு. ருத்ராவை பாரு, ஏதோ அப்செட் ஆன மாதிரியே நிக்கிறா. என்ன ருத்ரா அப்படி பாக்குற? நீ ஏதோ பிளான் பண்ணி சக்சஸ் ஆலியோ? நான் என்ன பிளான் பண்ணேன்? நான் ஒரு பிளானும் பண்ணல. இப்போ கனகாவுக்கு ஒரு ரூட் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி உன் லைஃபுக்கு ஒரு ரூட் கிடைக்கணும்ல. அதுக்கு நீ ஏதாவது பிளான் பண்ணிருப்பல. நான் தான் எந்த பிளானும் பண்ணலன்னு சொல்றேன்ல, விடு. சேச்சே, பாவ ருத்ரா நீ. உனக்குன்னு எந்த ஐடியாவும் வச்சுக்காம மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க. கனகா, என்ன ரெடியா? அத்தை, கனகா தோ 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவா. சரி, நல்ல அலங்காரம் பண்ணுங்க. இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரவே இல்ல. அம்மா, கனகாவை பாருங்களேன், எப்படி ஹீரோயின் மாதிரி சூப்பரா இருக்கான்னு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ, இன்னைக்கு நான் ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சேம்மா. அம்மா, உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க இருந்தது. நல்ல வேலையா தப்பிச்சிட்டேன். என்ன ஆச்சு துளசி? நீ என்ன சொல்ற? அம்மா, நான் போயிட்டு இருந்த ஆட்டோவை பின்னாடி வந்த குட்டியான வேகமா இடிக்க வந்துருச்சுமா. நான் தான் சட்டுன்னு ஆட்டோ டிரைவர் கிட்ட ரைட்ல இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்ல போங்கன்னு ஐடியா கொடுத்தேன். அதே மாதிரி ஆட்டோவை திருப்ப பின்னாடி வந்த குட்டியான பள்ளத்துல போய் விழுந்து மாட்டிக்கிச்சு. அந்த குட்டியான டிரைவரை நீ சும்மா விட்டுட்டியா? இல்லம்மா, அடிக்கலான்னு நானும் ஆட்டோ டிரைவரும் கட்டைய எடுத்துட்டு ஓடணும். அதுக்குள்ள அவன் ஓடிட்டான். துளசி, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. சரிம்மா. சரி சரி, கனகாவை சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். வந்துருங்க. துளசி, உனக்கு எதுவும் ஆகல? அவ்வளவு சீக்கிரம் என்னை யாரும் டச் பண்ணிட முடியாது ருத்ரா. ஒரு நிமிஷத்துல எனக்கு நெஞ்சே திக்குன்னு ஆயிடுச்சு துளசி. நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட. நான் தப்பிச்சிட்டேன் கனகா. ஆனா தப்பு செஞ்சவங்க தப்பிக்கவே முடியாது.